இப்போ டைம் கரெக்டாக ஈவினிங் 4:30. மார்னிங் டியூட்டி முடிச்சு வரும்போது அரௌண்டு 9:30 மாதிரி ஆகிடுச்சு. அதாவது நான் இப்போ நைட் டியூட்டியில் இருக்கேன். ஈவினிங் 8 to மார்னிங் 9 வரைக்கும் போகும். கிளம்பி வரும்போது திடீர்னு ஒரு இன்ஜுரி பேஷண்ட் வந்துட்டாங்க. பெரிய ஃப்ராக்சர் மாதிரி இருந்துச்சு. ஸ்டெபிலைஸ் பண்ணி ஜிஹெச்சுக்கு அனுப்பி விட்டாச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். எல்லா வீடியோவில் இதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, பாசிட்டிவ் வந்தாலும் நெகட்டிவ் வந்தாலும் அப்படியே தான் சொல்லி ஆகணும். இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஜிடி போகணுன்னு பார்த்தேன், உள்ள வீக் ஆஃப் வரும்போது தான் போட முடியும். ஆக்சுவலாக இப்போ கரண்ட்டில் நான் ஒரு ஜிடி மட்டும் தான், 3 ஜிடி போடணும். பட் ரன்னிங் ஜிடியில் 1 மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு. மீதெல்லாம் பழைய ஜிடி தான் போடுற மாதிரி இருக்கும். அது எப்படினாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஆக்சுவலாக இன்னிலேருந்து கரெக்டாக இனிசெட் மே 2025க்கு வந்து அது ஆக்சுவலாக மே 17 டேட் போட்டிருந்தாங்க. ஸோ 145 days இருக்குது. இனிசெட்டாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இல்லை. இனிசெட்டில் உனக்கு சர்வீஸ் கோட்டா இருக்குது, கிடைச்சா எடுப்பியா? எடுக்க மாட்டேன். ஓகே. அடுத்து ஒரு சிலர் மட்டும் ஒரு சில கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னென்னா டெய்லி லைவாக போடலாமே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. லைவாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைவாக போட்டால் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் மேபி ஆடியன்ஸ் இன்னும் நிறைய பேர் வந்தாலும் வருவாங்க, சப்ஸ்கிரைபர் வந்தாலும் வருவாங்க, மேபி வியூவர்ஸ் இன்னும் அதிகமாக வந்தாலும் வரும். பட் லைவாக போகிறதுல என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். நான் முன்னாடி புதுசாக வந்தவங்க நிறைய பேர் தெரியாதுங்க, முன்னாடியே நான் லைவ் போட்டிருக்கேன். அந்த எம்ஆர்பி எக்ஸாம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியே நான் லைவ் போட்டிருக்கேன். அதில் என்ன பிரச்சனைனா, லைவ் போடும்போது சப்ஸ்கிரைபரும் அதில் மெசேஜ் பண்ணுவாங்க. அது ஒரு மாதிரி நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, நான் அந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ஏதோ வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அது மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஒரு விஷயம். ரெண்டாவது, லைவ்ன்னும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லைவ் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் சொல்கிறேன், ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் பட்டுன்னு வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷனை தொடுவீங்க, அதை தொட ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா நான் அப்படி தான், நான் என்னை பற்றி தான் பேசுகிறேன். ஓகே, மேபி ஒரு சிலர் ரொம்ப என்ன சொல்கிறது, டிசிப்ளைனாக ஃபோன் தொடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கவங்களும் இருப்பாங்க. நான் அவங்களுக்காக இதை நான் சொல்ல. மெஜாரிட்டி காமன் பீப்புளாக இருக்காங்கள்ல, ரொம்ப அடிக்கடி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அந்த மாதிரி, நான் அந்த மாதிரி இதில் தான் இருக்கேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், ரொம்ப நேரம் ஆன்லைனில் இருந்தீங்கன்னா அது உங்களே தெரியாமல் இன்னும் டைம் இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ப்ரிப்பரேஷனை வந்து ஒரு மாதிரி இது செய்யும். இன்னொன்று, டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வந்துகிட்டே இருக்கும். புக்கு மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால தான் நான் லைவை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிருக்கேன். ஆக்சுவலாக ஜிடி மட்டும் லைவில் போடுவேன்றதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அது எதுக்குன்னா சும்மா தான், வேறு எதுவும் இல்லை. இன்னொன்று, லைவாக உட்காந்து போடுவேன் அப்படின்ற ஒரு க்ரெடிபிலிட்டி வந்துருச்சுன்னா மேபி கண்டினியூஸாக அந்த சொன்னேன். இப்போ 28 ஜிடி 6 மாதம் 24 ஜிடிஸ் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் லைவில் போடுறேன்னு ஒரு என்ன சொல்கிறது, ப்ரீஃபார்ம்டாக முன்னாடி சொல்லி வச்சிட்டேன்னா லைவில் உட்காந்து நான் கண்டிப்பாக நான் முடிச்சிடுவேன். ஏன்னா நான் ஒரு சில டைமில் ஜிடிக்குன்னு எடுத்து உட்காந்தேன்னா ஒரு மணி நேரம் போடுவேன், திடீர்னு போர் அடித்து அதை போடா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி நான் போயிடுவேன். பட் லைவில் உட்காரும்போது 200 கொஷின்ஸும் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் லைவ் போடுறேன்னே சொன்னேன். மற்றபடி ஜிடிக்குமே கூட லைவ் போட வேண்டிய அவசியம்னு வேறு இல்லை. நான் எனக்கு அது அப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு லைவ் வந்து பெஸ்ட்டு கிடையாது. இதில் ஒரு சிலர்லாம் எஃப்எம்ஜி படிக்கிறவங்களாம் இருக்காங்க போல். எஃப்எம்ஜி படிக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், தயவு செஞ்சு ஃபோன் யூசேஜை குறைச்சிக்கோங்க. ஏதோ ஜான்வரி மிடில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் என் வீடியோ பார்க்கறதுக்கு கூட நிப்பாட்டு இன்னும் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நான் பெருசாக ஏதோ என்ன சொல்கிறது, இன்னும் இப்போ ஓப்பனாக சொல்லணும்னா, இப்போ ப்ரெப்லேட்டரோ மேரோவோ செரிபெல்லமோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வீடியோஸ் எடுக்கிறாங்க, அதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் வீடியோஸில் நான் உங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க போகிறதும் கிடையாது. என் வீடியோஸை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு எஃப்எம்ஜியில் நல்ல ரிசல்ட் வருமானா தெரியாது. எனக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். நீங்கள் படித்தா தான் ரிசல்ட் எடுக்க முடியும். ஸோ எஃப்எம்ஜியாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் உங்களை என்ன சொல்கிறது, உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாம் முடிங்க. ஜான்வரி மிடில் தான் வருதுன்னாங்க. எக்ஸாம் முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமே என் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வேணால் அப்போவுமே கூட படிங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எஃப்எம்ஜிஸ் நீங்கள் முடித்தாலும் அடுத்த இன்டர்ன்ஷிப் முடிச்சு திரும்ப நீங்கள் நீட் பிஜிக்கு இன்னொரு அப்பியரன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மெயினாக எஃப்எம்ஜிஸ் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஈவன் என் வீடியோ கூட பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து வேறு என்ன, நிறைய பேர் வந்து உங்கள் சிலபஸ் நீங்கள் எவ்வளோ முடிச்சிருக்கீங்க, என்னென்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. விஷயம் இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், நான் இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். மேபி நவம்பரில் வந்து ஃபஸ்ட் இயர், டிசம்பரில் செகண்ட் இயர் அப்படி மாதிரிலாம் சொன்னேன். பட் நான் இந்த மாதிரி நான் ஒரு மாதிரி ஹாப்பிஸாக படிப்பேன். திடீர்னு டைம் படிப்பேன், திடீர்னு போர்டு அடிச்சா ரேடியாலஜி எடுப்பேன், திடீர்னு போர்டு அடிச்சுனா பீட்ஸ் எடுப்பேன். இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மாற்றி படிப்பேன். எதையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பேன்னா சொல்லியிருக்க முடியாது. கம்ப்ளீட்டாக முடிச்சது ஒரு சில தான் முடிச்சிருக்கேன், மெஜாரிட்டி தொடவே இல்லை.
அதனால் என் ஸ்கெடியூலையே இன்னொருத்தன் ஃபாலோ பண்ணுறது நான் அப்படிலாம் அட்வைஸ் பண்ணவே மாட்டேன். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு தனி ஸ்கெடியூல் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி படிக்கிற ரொட்டீன் இருக்கும். எனக்கே நான் ஏன் கன்சிஸ்டண்ட்டாக என்னால் வீடியோ போட முடியலன்னா, விஷயம் நான் ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ முன்னதுக்கு இப்போ எவ்வளோ குறைச்சிட்டேன். ஃபோன் யூசேஜ் குறைச்சாவே என்னால் கன்சிஸ்டண்ட்டாக இன்னும் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கூட வீடியோ போட முடியும். அடுத்து நான் ஷிஃப்ட் டியூட்டியில் இருக்கேன். ஸோ ஃபிக்ஸ்டாக இந்த டைமில் இந்த டேட்டில் ஐ மீன் எல்லா நாளும் இந்த இடத்துல உட்காந்து நான் வீடியோ போட்டுருவோன்னு என்னாலேயே சொல்ல முடியாது. அடுத்து எனக்கே ஒரு சில டைமில் ரொம்ப 0 டேஸ்லாம் வரும். 0 டேஸ் மீன்ஸ் படிக்காமல் ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருப்பேன். அந்த மாதிரி டேஸ்லாம் நான் அதில் காட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படியே என்னையெல்லாம் யாரும் டிட்டோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்கெடியூலை போட்டு அதுக்கு வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. அடுத்து ஏன் நான் படிக்கிற சோர்ஸே தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. யாருக்கு என்னென்ன சோர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த சோர்ஸ் அப்படியே படிங்க. அடுத்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்தோடனே ரேபிட் டியூஷன் போயிடுவா, பிடிஆர் போயிடுவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான். 2022 to 2023 நான் ஒரு ஃபுல் ட்ரீடே நான் ஆல்ரெடி படித்தது தான். இப்போ அரௌண்ட் இப்போ என்ன 3 இயர் கேப் ஆகிடுச்சு. இன்னொரு முறை உட்காந்து படிக்கிறேன். கஷ்டமாக தான் இருக்குது, பட் நான் திரும்ப இப்போ புதுசு முதல்ல படிக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்தோடனே ரேபிட் டியூஷன் போகணுமான்னா நான் நல்ல சாய்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். மேபி டைம் எனக்கு கம்மியாக இருக்குது, அதுக்குள்ளே நான் இருக்கிற சிலபஸ்லாம் முடிக்கணும்னு நினைக்கிறவங்க ரேபிட் டியூஷன் போகலாம். இல்லை எனக்கு வந்து டைமே இல்லை, நான் தான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் வெளியே வந்து நான் டியூட்டிக்கு போயிட்டுருக்கேன், 8 ஹவர்ஸ் டியூட்டி இல்லை 10 ஹவர்ஸ் டியூட்டி இல்லை 12 ஹவர்ஸ் டியூட்டி, அதை முடிச்சுட்டு வந்து எனக்கு டைம் இல்லை அப்படின்னு இருக்கவங்க ரேபிட் டியூஷன் போடுங்க. மற்றபடி வீட்டில் நான் உட்காந்துருக்கேன், இல்லை மேபி படிக்கிறதுக்குன்னு எனக்கு என் ஃபேமிலி வந்து எனக்கான ஒரு இடத்த வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, நான் அங்கேருந்து தான் படிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கவங்க மெயின் வீடியோஸே போகலாம், மெயின் நோட்ஸே போகலாம். ஏன்னா ரேபிட் ரிவிஷன் வந்து ஓகே, மேஜர் இம்பார்ட்டன்ட் பார்ட்லாம் அது செஞ்சுருப்பாங்க, ஐ மீன் சொல்லியிருப்பாங்க. பட்டு மெயின் நோட்ஸையும் ரேபிட் ரிவிஷனையும் கம்பேர் பண்ணும்போது நாலேஜ் மெயின் நோட்ஸில் தான் நிறைய வரும். இது ஜஸ்ட்டு எக்ஸாமை மட்டும் பார்க்காம இதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சு ஒரு சப்ஜெக்ட் எடுப்பீங்களா, மேபி ஒரு சிலர் பீட்ஸாக இருக்கலாம், ஒரு சிலர் அனட்டமியாக இருக்கலாம், ஒரு சிலர் ரேடியாலஜியாக இருக்கலாம், அதுக்கும் வந்து இது யூஸ் ஆகும். அது நிறைய பேர் அந்த மாதிரி யோசிக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஜஸ்ட் ஒரு இதுதான், படிச்சுட்டு 19 சப்ஜெக்ட் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகிறோமோ அது மட்டும் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க போல். எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லாத்துக்குமே இங்கே இன்டர்மிங்கிள் ஆனது தான். ஸோ அப்படியும் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. பட் டைம் இல்லாதவங்க ரேபிட் ரிவிஷன் போகிறது ஓகே, அதை நான் வேணான்னு சொல்ல. அதேமாதிரி ஒரு சிலர் நான் ஜஸ்ட்டு பிடிஆர் மட்டும்தான் படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிடிஆர்ன்றது ஓகே, நான் ரொம்ப ஹைஃபையாகவும் சொல்ல மாட்டேன், ரொம்ப கீழேயும் சொல்ல மாட்டேன். அது ஒரு சப்ளிமெண்ட்டாக வச்சுக்கலாம். அது நிறைய பேர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வந்து மெயின் நோட்ஸுக்கு வந்து பிடிஆர் ரீப்ளேஸ்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதுவும் அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா முன்னாடியே சொன்னது தான், நீங்கள் இப்போ படிக்கிறது வந்து லைஃப் லாங் வரப்போகுது. நீங்கள் மேபி நீங்கள் இல்லை நான் இந்த சப்ஜெக்ட் தான் ஸ்பெசிஃபிக்காக ரேடியாலஜி தான் எடுக்க போகிறேன், எனக்கு என்ன யூஸ் ஆக போகுது அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை மேபி நான் மெடிசன் தானே ஃபோக்கஸ் பண்ணுறேன், நான் சர்ஜரி பற்றி ரொம்ப படித்து என்ன பண்ண போகிறேன், இல்லை ஆர்த்தோ படித்து ரொம்ப என்ன படித்து இது பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு டைமில் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து இது ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகும். ஸோ ப்ரிப்பரேஷனை ஜஸ்ட்டு நான் எக்ஸாமுக்காக படிக்கிறேன்னு பார்க்காம லைஃபுக்காக படிக்கின்ற மாதிரி படிங்க. அடுத்து ஓகே, தேவையில்லாமல் ரொம்ப பேசுகிறணும். பேக்ரவுண்டில் வந்து ஒரு வீடியோ வச்சு ஒரு ஆடியோ போயிட்டே இருக்கும். அது இங்கெல்லாம் என் வீட்டிலலாம் இல்லை, அது ஆக்சுவலாக குவார்ட்டர்ஸுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது, அவங்க ஏதோ ஃபங்க்ஷன் போல். இது ஆக்சுவலாக கொஞ்சம் பார்டர் ஏரியா, அது ஒரு அதர் லாங்குவேஜ் சாங் ஒன்று போயிட்டுருக்கோம், அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நான் ஆக்சுவலாக என்கிட்ட வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் OnePlus இயர்பட்ஸ் இருக்குது, இதை 49 டெசிபிளோ என்னமோ குறைக்கும் அப்படின்றாங்க. நான் ஆல்ரெடி வாங்கி 1 இயர் ஆகிடுச்சு. இது இந்த மாதிரி படிக்கிறதுக்காகவே நான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி இதை போட்டு நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன். அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மோஸ்ட்லி 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ்க்குள்ளே இது மொத்தமே பேசிடலாம். இது வரைக்கும் யாராவது வந்திருந்தீங்கன்னா, நான் எப்போவுமே பேசி முடிக்க வேண்டியது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு 5-10 மினிட்ஸ், மிஞ்சி போனால் 15 மினிட்ஸ் வரைக்கும் தான் பேசுவேன். அதுக்கு மேலே நான் பெருசாக பேச மாட்டேன். ஒரு வேளை நான் பேசுறது கேட்கணும் இருந்தாலும் அது வரைக்கும் தான் இருக்கும். அதாவது கடைசி வரைக்கும் வீடியோலாம் நகர்த்தி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அங்கே என்ன பண்ணிக்கலாம் பார்க்க வேண்டியதில்லை. அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே நான் படிக்கிறது தான், எனக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக முதல்ல இது புரிஞ்சுக்கோங்க, இந்த வீடியோஸ் வந்து நான் போகிறது எனக்காக தான் போட்டுட்ருக்கேன். நான் வந்து பாருங்கள், நான் பெரிய என்ன சொல்லி இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் நான் இதுவரை எதுவும் காட்டலை. அப்படி காட்டணுன்னா வேணால் அது பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ நான் பெரிய ஆள்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். எம்எம்சியில் முடிச்சுட்டு இப்போது எம்ஆர்பியில் இருக்கேன், ஜஸ்ட்டு படிக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி
எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னால் இன்னும் டைமை வேணால் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இன்னும். ஆனால் ஃபோன் யூசேஜை மட்டும் அது குறைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன். பட் அடிக்கடி நான் இருக்கிற ஜாப் வந்து என்னைய ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ஃபிக்ஸ்டான இதில் வந்து போக முடியாத மாதிரி பண்ணுது. நான் சம்பளம் வாங்குகிற சம்பளத்துக்கு அவங்க வேலை சொன்னால் செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் முதல்ல நான் ஆரம்பித்தது எனக்காக தான். என்னோடய க்ரோத்தை நான் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் ஆரம்பித்தேன். மற்றவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்கவோ, மற்றவங்க வந்து இந்த மாதிரிலாம் ஸ்டடி டிப்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கோ நான் ஆரம்பிக்கல. இன்னொன்று, அது சொல்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இருக்கான்னு எனக்கு தெரில. அதனால் என்ன மட்டும் இல்லை, நான் பொதுவாகவே சொல்கிறேன், யாரையுமே ஒரு மாதிரி பிளைண்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காதிங்க. இப்போது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இது மாதிரி குறைஞ்சது ஒரு 100-150 வீடியோ பார்த்துருப்பீங்க. டாப்பர்ஸ் வீடியோ, நான் எப்படி 1 லேக்லேருந்து 1000க்குள்ளே வந்தேன், நான் எப்படி 1 லேக்லேருந்து டபுள் டிஜிட் ரேங்க் எடுத்தேன், எப்படி நான் 1 லேக்லேருந்து சிங்கிள் டிஜிட் ரேங்க் எடுத்தேன் அப்படின்ற வீடியோ ஒரு 10 வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை உங்கள் மேலே நீங்களே திணிக்கிற மாதிரி இது போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்போ அவன் அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கான், இந்த நைட்டில் அவனுக்கு நிறையா சூட் ஆகிருக்கு, மிட் நைட்டில் உட்காந்து படிச்சிருக்கான், பகலில் தூங்கியிருக்கான், அப்போ நமக்கு அது செட் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே யூனிக் தான். ஓப்பனாக சொல்லணும்னா என்ன சொல்கிறது, எல்லாரும் அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை போட்டாங்கன்னா யூஸ்வலாகவே ஒரு ஒரு அந்த பேசிக் மார்க்கே மேலே ஏறிட்டு போக ஆரம்பிக்கும். உண்மை என்னென்னா, நம்ம யாரும் அந்தளவுக்கு போடுறதில்ல. நானுமே போடுறதில்ல. நான் மேபி இப்போ நான் இப்போ காட்டுற எஃபர்ட்லாம் மேபி ஒரு என்னோடய ஃபுல் எஃபர்ட்டில் ஒரு 5% இல்லை 10% தான் காட்டிகிட்டு இருப்பேன். நான் நினச்சா இன்னுமே கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் நான் பண்ணல. நான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன், ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்கேன். மெஜாரிட்டி அதே கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அதை பிரேக் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த மாதிரி இந்த ஸ்டடி டிப்ஸ் கொடுக்குறாங்க, அந்த ஸ்டடி டிப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்லாம் ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. ரொம்ப பிளான் அவங்க பிளானை அப்படியே காப்பி பண்ணுவோம், அவங்க ஸ்டடி டிப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. மேஜராக நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஜெக்டை படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் டாபிக்ஸை படிக்கணும், கிராண்ட் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். மெயினாக இந்த 3 தான். இந்த 3 நீங்கள் பேசிக்காக ரொட்டீனாக திரும்ப பண்ணிட்டு இருந்தாவே உங்களுக்கான ஒரு நல்ல ரேங்க் இருக்குமோ அந்த ரேங்கை நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு டாப்பர்ஸோட இன்டர்வியூ அது இதுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட் தான். இன்னொன்று, ஒரு சிலர் அப்படி நான் ஓப்பனாக சொல்லக்கூடாது, பட் சொல்கிறேன், ஒரு சில யூடியூப் சேனல் இதுக்குன்னே இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ காட் ரேங்க் 160 இன் INI செட் அப்படின்னு போட்டு அவங்க பேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வீடியோ வரைக்கும் எல்லாத்துலேயும் அட்வைஸ் ஃப்ரம் ரேங்க் 160 ரேங்க் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகே, அது அவங்க சேனலில் வளர்க்கணுன்றதுக்காக அவங்கக்கிட்ட இருக்கிறத காட்டிக்கிறாங்க, காட்டக்கூடாது அப்படின்னு காட்டலாம், தப்பு இல்லை. பட்டு இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அதை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி போதும்னு எனக்கு தோணுது. நான் ஓகே ஒரு மாதிரி ரேங்க் 160 எடுத்துட்டேன், ஓகே அதனால் என்ன பண்ணுறது, நான் என்ன பெரிய இல்லைன்னா, உண்மை என்னென்னா ரேங்க் 1 எடுத்தவனுக்கும் 160 எடுத்தவனுக்கும் 1000 எடுத்தவனுக்கும் மிஞ்சி போனால் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் தான் வித்தியாசம் இருக்கும். அந்த 3 to 4 கொஸ்டின்றது எக்ஸாம் டே ஃபேக்டரே வந்து இது பண்ண ஒன்றும் இல்லை. நீங்கள் எக்ஸாமுக்கு கிளம்பி போகும்போது மேபி பைக் பிரேக் டவுன் ஆகிருக்கலாம். ஒரு மாதிரி டென்ஷனோட போய் எக்ஸாம் எழுதுறதுக்கும் முன்னாடியே போய் ஃப்ரீயாக உட்காந்து காமாக உட்காந்து எழுதுறதுக்கும் கண்டிப்பாக ஒரு 2-3 கொஸ்டின் வித்தியாசம் வரும். ஸோ இந்த மாதிரி சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரேங்க் 1 எடுத்தவனுக்கும் ரேங்க் 1000 எடுத்துக்கவும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. மோரார்லெஸ் எஃபர்ட் சேமாக தான் போட்டிருப்பாங்க. ஓகே, மிஞ்சி போனால் இவனோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வேணால் அவங்க போட்டிருப்பாங்க. பட் ரேங்க் 1 எடுத்தவன் ரொம்ப டாப்பு, ரேங்க் 1000 எடுத்தவன் ரொம்ப கீழே அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அதனால் பிளைண்டாக அந்த ரேங்க் எடுத்தவங்களை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் உட்காந்து படிங்க. உங்களுக்குன்னு ஒரு பிளானை நீங்கள் போடுங்க. மெயினாக ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது இதுதான். நோட்ஸை படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மீன்ஸ் வெறும் கொஷினாக படாமல் அந்த டாபிக் ஃபுல்லாக படிக்கணும். அடுத்து ஜிடி போகணும். ஆப்வியஸ்லி ஜிடி போகிறது வந்து நான் அவங்க இத்தனை பேர் கூட எழுதுனதில் நான் இவ்வளோ ரேங்க் வந்துட்டேன். நான் ஆக்சுவலாக ஒரு சில வீடியோஸ்லாம் முன்னாடி போட்டிருக்கேன். ஐ காட் ரேங்க் இதில் வந்து டோட்டல் பார்ட்டிசிபெண்ட் இப்படின்னு போட்டது என்னென்னா, நான் என்னையை மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்கேன். பட் அந்த மாதிரி கம்பேர் எதுவும் பண்ணாதீங்க. உங்களுடைய பேசிக் கரெக்ட் ரெஸ்பான்சஸ் அண்ட் மார்க் இருக்கும்ல, அது அடுத்தடுத்து ஜிடியில் இன்க்ரீஸ் ஆகிட்டு போதான்னு மட்டும் பாருங்கள். ஜிடி போகிறதுக்கு மெயின் ரீசனே எக்ஸாமில் இதை நீங்கள் இப்படியே டிட்டோவாக பண்ணுறதுக்கு தான். அதாவது எக்ஸாமில் இதே 200 கொஷின்ஸ் வரப்போது, இதே 3 hours தான் கொடுக்க போகிறாங்க. அந்த 3 hours-க்குள்ள அந்த 200 கொஷின்ஸை அட்டன் பண்ணி என்னென்ன வந்து டவுட்டாக இருக்கோ அதெல்லாம் புக் மார்க் பண்ணி அதை திரும்ப வந்து நான் கரெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணுறேன்னா அப்படின்றது தான். அந்த டைமை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறன்றத முன்னாடியே ஒரு டெமோ பார்க்குறது தான் ஜிடிஸு. மற்றபடி நான் ஓப்பனாக சொல்கிறேனே, இந்த ஜிடியில் நான் ரேங்க் 1 எடுத்தாலும் அதை வச்சு நான் எனக்கு சீட்டாக கிடைக்க போகுது,
எதுவும் கிடையாது. பட் ஆனால் அந்த க்ரோத்தை மட்டும் நான் மானிட்டர் பண்ணணும். ஃபஸ்ட் ஜிடியில் நான் வந்து 120 கரெக்டு, செகண்ட் ஜிடியில் 122 கரெக்டு, தேர்ட் ஜிடியில் 124 கரெக்டு, அந்த மாதிரி க்ரோத் ஆகிட்டு போதான்னு மட்டும் பார்க்கணும். அதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகாம மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு காம்பீட்டர் வந்து நீங்களாக தான் இருக்கணும். ஐ மீன் என்ன சொல்கிறது, நேற்று இருந்த தியாகராஜனுக்கும் இன்றைக்கி இருக்கிற தியாகராஜனுக்கும் என்ன வித்தியாசம், அவ்வளோதான். நேற்று இருந்ததை விட இன்றைக்கி இருக்கிற தியாகராஜன் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போயிருக்கேன்னா, ஒரேடியாக டாப்புக்கு போக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருந்தால் போதும். ஸோ அதை மட்டும் மானிட்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஜிடியை கன்சிடர் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஜிடி மார்க்கும் இன்னும் உங்களுடைய பிஜி மார்க்கை அப்படியேலாம் ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறதில்ல. இன்ஃபேக்ட் நான் 2023 எடுத்த ஜிடிக்கும் நான் எடுத்த ரேங்குக்கும் சம்மந்தமே இல்லை. அந்தளவுக்கு வேரியேஷன் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக போகுது. அவ்வளோதான். பிளைண்டாக எவனையும் நம்பாதீங்க. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எவனையும் அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் வரும். அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்ஃபேக்ட் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தானாக நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்க, உங்களுக்கு எது செட் ஆகுது நீங்களே 1 மந்த் 2 மந்த்ஸ்லேருந்து புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி எவனோட வீடியோவும் பார்த்து இப்படியே டிட்டோவை பண்ணுவோம், இவனை மாதிரி இப்படியே காப்பி பண்ணிப்போம். இல்லை ஒரு சிலர் வந்து மேபி ரேங்க் ஒன்று எடுத்துகிறேன், என் நோட்ஸ் இது இருக்குது, இது நான் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது அவனோட நோட்ஸ், அதை அவன் புரிஞ்சு அவனுக்குன்னு ஒரு மாதிரி எழுதி வச்சுருப்பான். அது எப்போவுமே உங்களுக்கு அது ஐ மீன் நீங்கள் வாங்கினா மேபி புரியலாம், ஒரு 80% 90% புரியலாம். பட் அது அப்படியே உங்கள் மண்டைக்குள்ளே ஏறுமானலாம் ஏறாது. அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க. ரொம்ப ஒரு மாதிரி அட்வைஸ் ஸ்டடி டிப்ஸ், அப்புறம் ரேங்க் பூஸ்டர், இது என்னென்னவோ கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் லைவ் போடாத காரணத்தை நான் சொல்லிட்டேன். மேபி வேறு யாராவது லைவ் போடுறாங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, நான் வந்து அதை எடுத்து பார்க்கும்போது எனக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகாது, நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், அதை நான் சைடில் வச்சுக்கிட்டு அதை நான் மோட்டிவேஷனாக வச்சுட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னா ஓகே, ஃபாலோ பண்ணுங்கள். பட் எனக்கு பர்சனலாக நான் லைவ் போட ஆரம்பித்தேன்னா எனக்கே தெரியாமல் நான் ஒரு மாதிரி டிவியேட் ஆகி போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால தான் நான் பெருசாக லைவ் போடுறதில்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த அடுத்த ஜிடி போடுறதுக்கு கண்டிப்பாக லைவ் தான் போடுவேன். அதையுமே கூட நிறைய பேர் எனக்கு ஆக்சுவலாக நான் இதில் பார்த்தேன், யூடியூப்பில் வந்து நிறைய பேர் எந்த டைமில் எங்கேஜாக இருக்காங்கன்னா மார்னிங்க்கு மேலே தான், மதியத்தில் ஈவினிங்கில் தான் ரொம்ப நைட்டில் ரொம்ப எங்கேஜ் ஆகுது போல். ஆக்சுவலாக அந்த டைம் எங்கேஜ் ஆகிற டைமில் நான் லைவ் போட்டேன்னா இன்னும் நிறைய பேர் வியூஸ் வருவாங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த டைமில் போடாமல் தான் இருப்பேன். ஏன்னா நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறனோ இல்லையோ, என்னால் ஒருத்தன் போயிடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்ளி இனிமேல் ஜிடி போட்டால் ஏர்லி மார்னிங் எழுந்து போட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். ஏன்னா அந்த டைமில் தான் பெருசாக யாரும் இருக்க மாட்டேங்கிறேன். வீடியோவில் பார்த்தேன் நான், மீன் அது ஏதோ சம்திங் காட்டுச்சு, இந்த பீரியடில் தான் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு யூடியூப் அல்கோரிதம் பற்றிலாம் பெருசாக தெரில. அப்புறம் திடீர்னு ரேண்டமாக ஒரு சிலர்லாம் எப்படியோ என் நம்பரை வாங்கி மெசேஜ் பண்ணுறாங்க. ஓகே, என்னை ஒரு ஆளாக மதித்து மெசேஜ் பண்ணுறதுக்கு நன்றி. பட் நான் இன்றைக்கி டேட்டுக்கு கொஞ்சம் ஸ்டடீஸ் மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கேன். நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது தான், நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். கம்பைன் ஸ்டடி பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் உங்கள் சிலபஸ்லாம் போடுங்க, நம்ம அப்படியே காப்பி பண்ணிட்டு அந்த மாதிரியான இது பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் எக்ஸ்ட்ரா பேர்டுனா இப்போதைக்கு எடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். போதும், ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ரேங்க் எடுக்கணுமா, படிங்க, நீங்களே உட்காந்து படிங்க, யாரையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காதீங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். யாரும் இங்கே உங்களை தாண்டி யாரும் பெரிய ஆள்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இந்த பெரிய ஆளாகிடலாம். விளையாட்டுக்கெலாம் சொல்ல, நீங்கள் எந்த காலேஜ்லேருந்து வந்தீங்க அப்படின்றது முக்கியமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ எஃபர்ட்டை போட்டு உங்கள்கிட்ட இருக்கிற உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குன்றதும் முக்கியம் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு தான் முக்கியம். ஒரு சிலர்லாம் எனக்கு தெரிஞ்செல்லாம் இருக்கிற எல்லா இதுவும் போட்டாங்க. ஐ மீன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சொல்கிறேன், மேரோ, செரிபெல்லம், ப்ரிப்ரேட்டர் கேட்டால் அதில் அனட்டமி நல்லாயிருக்கும், இதில் ஃபிசியாலஜி நல்லாயிருக்கும், அதில் பயோகம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் யூஜியில் வந்து எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு இது கிடைக்கல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் விஷ்ணுகுமார்னு ஒருத்தர் இருந்தான், ஆக்சுவலாக மேரோ போட்டிருந்தான். அவங்ககிட்ட தான் முதல்ல நான் மேரோனா என்னறதே பார்த்தேன். அதுவும் என்னென்னா 3rd இயர் ஃபைனல் இயரில் தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஐ மீன் மேரோன்றது ஒன்று, இப்படி ஒரு ஆப் இருக்குது, அது பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அது தெரியும். பட் மேரோவில் என்னென்ன இருக்கும் அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. அதையே நான் வந்து ஆக்சுவலாக நான் மார்னிங் சீக்கிரம் எழுந்திருவேன், ஒரு 5 o'clock அந்த மாதிரிலாம் எழுந்திருவேன். அவன் தூங்கிட்டு இருப்பான் அந்த டைமில். நாங்கள் எம்எம்சியில் வந்து நியூ ஹாஸ்டலில் 7th floor இருந்தோம். ஏர்லி மார்னிங்கில் நான் எழுந்து போய் 5 மணிக்கு போயிட்டு அவன் டேப்பை ஓப்பன் பண்ணி மேரோ எடுத்து பார்த்துட்ருப்பேன். அப்போ ஏன்னா எனக்கு அது அஃபோர்டபுள் கிடையாது இல்லை. இப்போ இவங்க எல்லாம் பண்ணுறது பார்த்தா எனக்கு என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஐ மீன்
என் நான் இருந்த நிலைமைக்கு இப்போ இருக்கவங்க பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஸோ ஓகே, அது அது அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க அஃபோர்டபிலிட்டி, அதை நம்ம அதை பற்றி பேச முடியாது. பட் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மொத்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் மற்றவங்க அந்த மாதிரி அஃபோர்டபுளாக வச்சு 2-3 பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கீங்கன்னா, இதையும் சொல்லிடுறேன், 2-3 பிளாட்ஃபார்ம் இருந்தால் தான் நல்ல ரேங்க் எடுக்க முடியும்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு பிளாட்ஃபார்மை ஒழுங்காக யூஸ் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக ரேங்க் 1 எடுக்கலாம், டவுட்டே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்மும் மோஸ்ட்லி இது நீங்கள் என்ன மாதிரினா காம்படிஷனில் எல்லோரும் இன்னும் நல்லா தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒஸ்ட்டாக எதுவும் போல். மேபி 2018-19 இருந்த ஓப்பனாக சொல்கிறேன், அவங்களோட பிளாட்ஃபார்மையே நீங்கள் முன்னே வந்ததோட கம்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணி நல்லா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ மேரோவே எடுத்துக்கோங்களேன், அது 18-19 இருக்குன்னு நினைக்கிறேன், 2018-19 ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வெர்ஷனுக்கும் இப்போ இருக்கிற வெர்ஷனுக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால் இது நமக்கு போதுமா, இந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் போதுமா, அவங்க பிடிஆர் சொல்கிறாங்களே, இவங்க வந்து எல்ஆர்ஆர் சொல்கிறாங்களே, நம்ம இதை போடலாமா அதை போடலாமா அப்படின்னு ரொம்ப வேகமாக ஜம்ப் ஆகாமல் ஆல்ரெடி படித்தது இருக்கும்ல, அதுக்கு ரெப்பிட்டிஷன் நிறைய போடுங்க, அதுவே போதும். புது நாலேஜ் நிறைய கெயின் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு நீட்டு ஐஎன்ஐலாம் பொறுத்த வரைக்கும் ஒரு 80% கொஷினை ரொம்ப ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். மீதி 20% கொஷின் தான் ரொம்ப இதுவாக இருக்கும். இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா அந்த 80% கொஷினை நெகட்டிவ் மார்க்கே இல்லாமல் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச சீட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். மேபி ரேடியாலஜி டேர்ம் அந்த மாதிரி ரொம்ப ஹையன் சீட் வேணால் கிடைக்காம போகலாம். பட் மெடிசன் பீட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பாசிபிள். அவ்வளோதான், ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன் வேணாம். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் பாருங்கள், உங்களோட ஸ்டடீஸை நீங்களே பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீட்டு ஐஎன்ஐ கிட்டலாம் கிட்ட வரும்போது ஸ்க்ரீன் டைமை குறைங்க. என் வீடியோ சேர்த்து தான் சொல்கிறேன், என் வீடியோவும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸ்க்ரீன் டைம், ஆன்லைன் டைமை குறைச்சிக்கோங்க, படிங்க, நல்லா சீட்டுங்க. நான் யாரையும் காம்படிட்டராக பார்க்கல, ஏன்னா நான் பிஜி சீட்டுக்கு இப்போதைக்கு எய்ம் பண்ணல. கிடைச்சாலும் ஆல்ரெடி சொன்னது தான், சுச்சுவேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா திரும்ப டிபிஎஸ்சியில் உட்காந்துருவேன், ரேங்க் 1 எடுத்தாலும். அதனால் என்னோடய காம்படிட்டர்ஸ் இங்கே இருக்கிற யாரும் கிடையாது. மேபி ஒரு சீனியர் ஒரு ஜூனியருக்கு சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஸோ போதும், ரொம்ப பேசிகிட்டே போகிறேன், படிக்கிறேன். இப்போ 22 மினிட்ஸ் ஆகிடுச்சு பேசுறது மட்டும். இதுக்கு மேலே இனிமேல் வர வீடியோலாம் இப்படி இவ்வளோ 22 மினிட்ஸ்லாம் பேச மாட்டேன். மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸ் தான் போதும்னு நினைக்கிறேன்.